சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 27/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கு. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சப்தமி திதி மதியம் 1:10 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் காலை 9:07 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 9:07 வரை, அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகம் மதியம் 12:18 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வரியான் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு வாணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் இருக்கு. இது போக இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மகா தனுர் வியதிபாத ஸ்நானம் என்பதை கொடுத்திருப்பார்கள். நேற்றைய தினம் இதே வியதிபாத யோகத்தினுடைய சார்த்த நாளாக பார்க்கப்பட்டது. இன்றைய தினம் அந்த காலை பொழுதிலே சூரிய உதய நேரத்திலே இந்த வியதிபாத யோகம் என்று இருப்பதால் இன்றைய தினம் அருகிலுள்ள அந்த புண்ணிய தீர்த்தங்களிலே சென்று ஸ்நானம் செய்ய வேண்டியது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:32 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:47 சந்திர உதயம் என்பது பகல் 11:41 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 12:07 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:51 முதல் காலை 6:33 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:21 முதல் பகல் 10:45 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:34 முதல் 2:58 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:32 முதல் 7:57 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:45 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:32 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய தகவலாக, அதாவது இன்றைக்கு வந்து சனிக்கிழமை இல்லையா, ஒவ்வொரு சனிக்கிழமைனாலும் நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ராபிஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த ராபிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வருவதற்கு ஜாதகம் அல்லது அதில் உள்ள கிரகநிலை தான் காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த ராபிஸ் அப்படிங்கிறது வந்து வெறிநாய்க்கடி அப்படின்னு சொல்ற, வெறிநாய் கடிச்சிருச்சுன்னா அந்த ராபிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் தாக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சு வச்சு அந்த வெறிநாய் கடிக்கு மருந்து கண்டுபிடித்த பிரெஞ்சு விஞ்ஞானி, ஒரு பிரெஞ்சு சயின்டிஸ்ட், அவர் பேர் என்னன்னு பார்த்தோம்னா லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிறது அவருடைய பேர். லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிற பேர்ல கொடுத்திருப்பா. அவருடைய பிறந்த நாள் தான் இன்றைய தினம் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். அந்த ராபிஸ் நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த அந்த பிரெஞ்சு விஞ்ஞானி லூயிஸ் பாஸ்டருடைய இந்த பிறந்த நாளிலே நாம் அந்த ராபிஸ் நோயை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு அதுக்கு ஜாதகம் காரணமா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய, அதாவது ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்திலுமே அந்த கிரகநிலை என்பது முக்கியமான இடத்தினை பிடிக்கிறது அல்லவா. இதுல பார்த்தோம்னா இந்த மிருகங்கள் அல்லது வாகனங்கள் இதுக்கெல்லாம் யார் அதிபதி, எந்த பாவகம் சொல்லி பார்த்தோம்னா 4ஆம் பாவகத்தினைத்தான் அதிபதியாக கொண்டிருப்பார்கள். அந்த 4ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும் பொழுது, அதிலும் நோயினை தரக்கூடிய இந்த கேத்து முதலான கிரகங்கள் அந்த இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் நிச்சயமாக அது போன்று நடக்கும் அப்படிங்கிறது நினைவிலே கொள்ள வேண்டும். ஒரு 4ஆம் பாவக அதிபதி 8லே சென்று அமர்ந்திருக்கிறான்னு வச்சுப்போம், கூட கேத்துங்கிற ஒரு கிரகம் அமர்ந்திருக்குன்னு வச்சுப்போம். அந்த தசாபுக்தி காலங்களிலே நிச்சயமாக இதுபோல் இந்த மிருகங்களினால் ஒரு பாதிப்பு என்பது உண்டாகலாம். அதே மாதிரி 4ஆம் பாவமும் 6ஆம் பாவமும் தொடர்பு கொண்டிருந்தால் கூட 6ஆம் பாவகம் என்பது நோயினை தரக்கூடியது. மிருகங்களால் வர
வரக்கூடிய நோய் அப்படிங்கிறது கூட இந்த 4ஆம் பாவகம் 6ஆம் பாவகம் தொடர்பு கொண்டு ஒரு அசுப கிரகங்களினுடைய இணைவு என்பதை பெற்றிருந்தாலும் அது போன்ற ஒரு நோய்கள் என்பது வரலாம். ஆனா இந்த வெறிநாய் கடி ராபிஸ் அப்படிங்கிறதுலாம் 6ஆம் பாவகத்தை விட 8ஆம் பாவகத்தினை தான் பிரதானமாக பார்க்க வேண்டும் சொல்றார். ஏன்னா 8ஆம் பாவகம் என்பது அந்த உயிர்கொல்லி நோய்களை தரக்கூடியது. 6ஆம் பாவகம் சாதாரணமா ஒரு நோயினை தரக்கூடியது. அது உயிர்கொல்லி நோயாக அமையும் பொழுது ராபிஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு உயிர்கொல்லி நோயாகவே பார்க்கப்படுகிறது அல்லவா. இந்த மாதிரி ஒரு கடுமையான நோய்கள் எல்லாமே 8ஆம் பாவகத்தோடு தான் இணைத்து பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இதுல இந்த ராபிஸ் அப்படின்னா நம்ம எல்லாருமே வெறிநாய்க்கடின்னு நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இது நாய் மாத்திரம் அல்ல அப்படிங்கிறத நினைவிலே கொள்ள வேண்டும். ஆடு கடித்தாலும் சரி, ஆடு, மாடு, குதிரை, குரங்கு, பூனை, நரி, கீரி, ஓநாய் மற்றும் வவ்வால் கடிச்சா கூட இந்த மாதிரி எந்த பாலூட்டிகள் கடித்தாலும் இந்த நோய் என்பது வரத்தான் செய்யும். ஒரு சில பேர் மனிதர்கள் கூட சொல்லுவது தெரியுமா, மனுஷன் கூட கோபமா கடிச்சிருவான் இன்னொருத்தர. இந்த மனிதன் கூட கடித்தவனுடைய அவனுடைய உடம்பில் ஏதோ ஒரு விஷத்தன்மை இருந்தால், அதுவும் இல்ல அந்த கடித்தவனுடைய உடம்பில் ஏதேனும் நோய் இருந்தால் அந்த நோய்கள் கூட இவனுக்கு பரவக்கூடும் சொல்லுவார். ஆக பாலூட்டிகள் கடித்து விட்டாலே இந்த நோயானது வரும். அதுவும் நம்ம ஏற்கனவே மேல சொன்ன இந்த மிருகங்கள் அனைத்துமே இந்த மிருகங்கள் கடிக்கும் பொழுது இந்த ராபிஸ் அப்படிங்கிற நோய் வரும். இதுல அந்த நாய்க்கடி அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமானதாகவே அமைந்திருக்கும்னு சொல்றார். இப்படி இந்த கேது அப்படிங்கிற ஒரு கிரகம் அந்த இடத்திலே இணைந்திருந்த அந்த 4ஆம் பாவக அதிபதியானவர் 8ஆம் பாவக அதிபதியோடு ஒன்றாக இணைந்திருந்தாலும், அல்லது 4ஆம் பாவக அதிபதி 8லே அமர்ந்திருந்தாலும், அல்லது 8ஆம் பாவக அதிபதி 4லே அமர்ந்து கூட கேத்து போன்ற கிரகங்கள் இணைந்திருந்தாலும் அந்த கேத்து திசை அல்லது புக்தி அல்லது அந்தரத்தினுடைய காலங்களிலே இது போன்ற ஒரு நிகழ்வுகள் என்பது நடக்கலாம். இந்த ராபிஸ்ங்கிற நோய் எதை தாக்கும் அப்படின்னு சொன்னா பிரதானமாக மூளை மற்றும் நரம்பு மண்டலத்திலே தான் பாதிப்பினை உண்டாக்குவார்னு சொல்றார். மூளை மற்றும் நரம்பு மண்டலத்திலே பாதிப்புங்கிறது உண்டா என்ன பண்ணும்னா, இந்த ராபிஸ் வைரஸ் கூட அதுக்கு பேர் பார்த்தோம்னா லைசா வைரஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். லைசா வைரஸ் பேரு. அந்த மூளை நரம்புகளை அது இயங்க செய்யாது, ஒரு மாதிரி பயத்தை உண்டாக்கிடும். அது பார்த்தோம்னா நீர் அருந்த பயம் சொல்வா. அதை ஹைட்ரோபோபியான்னு சொல்லுவார். ராபிஸ் வந்தவாளுக்கு தண்ணியை குடிக்கிறதுக்கே பயப்படுவா. அவர்களையும் அறியாமல் மூளையானது நீர் அருந்த அனுமதிக்காது. ஏன்னு சொன்னா அந்த தொண்டையிலே ஒரு மாதிரி புண்ணு, நீர் விழுங்கும் போது ஒரு கஷ்டம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவா. அந்த மாதிரி விழுங்கும் தண்ணினாலே முழுங்கிதானே ஆகணும். தண்ணியை பார்த்தாலே பயம் வந்துடும். அதை முழுங்குனா எங்க நமக்கு அடைச்சிக்குமோ, நம்ம செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம்ங்கிறது அவளுக்கு வந்துடும். அதே மாதிரி காற்றுக்கு கூட பயப்படுவாள். அதுக்கு பேர் ஏரோபோபியா அப்படின்னு சொல்லி பேரு. ஏரோபோபியா அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஏரோபோபியா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அவளுக்கு வந்துடும். ஏன்னா அந்த தொண்டையானது விழுங்க மறக்கும். இது போய் அங்கதான் பூந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதனால என்ன பண்ணணும்னு சொன்னா, நாய் கடித்தால் உடனடி மருத்துவம் என்பது அவசியம் தேவை. உடனே முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த 15 நிமிடங்களுக்கு சோப்பு இல்லைன்னா ஏதோ ஒரு தண்ணி பைப்பை திறந்து விட்டுட்டு ஓடுற தண்ணின்னு சொல்றா. அந்த தண்ணியை கொண்டு அப்படியே அலம்பிண்டே இருக்கணும்னு சொல்றா. எதனாலன்னு சொன்னா, இந்த கேத்துவினால் வரக்கூடிய அந்த கிருமிகளை அழித்து கொண்டே இருக்க வேண்டும். அதனை இங்க தங்க விடுறதுக்கு கூடாது. அதை விளக்கிட்டே இருக்கணும்னா கூட நம்ம அலம்பிண்டே இருக்கணும். சோப்பு தண்ணியோ அல்லது ஓடிண்டே இருக்கிற தண்ணியில அலம்பிண்டே இருக்கணும்னு சொல்றா. அலம்பி முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணணும், ராபிஸ் தடுப்பூசி அட்டவணைப்படி தவறாமல் அந்த ஊசியை போட வேண்டும். ஒரு அட்டவணை கொடுத்திருப்பா, 28வது நாள் கூட இன்ஜெக்ஷன் கொடுத்திருப்பா. ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம்னு சொன்னா, நான் தான் ஏற்கனவே ஒரு 4 டோஸ் போட்டுட்டேன், எதுக்கு 5வது டோஸ் போய் போட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விட்டுடுவோம். அந்த நாய் நன்னா இருக்கா பாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்றா இல்லையா. எதற்காகன்னு சொன்னா, அந்த கொஞ்சம் தாமதமா அந்த நாய்க்கு ஏதாவது ரியாக்ஷன்ஸ் வந்தா கூட அது நம்மையும் பாதிக்கும் என்பதால் தான். அதனால்தான் 28வது நாள் கூட ஒரு ஊசியை போடன்னு சொல்லியிருப்பா. சரியாக மிகச்சரியாக அந்த அட்டவணைப்படி அந்த இன்ஜெக்ஷன்களை போட்டுக்கொள்ள வேண்டியது. அதுவும் இன்றைய தினம்தான் அந்த இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்ச, அந்த தடுப்பூசி மருந்தினை கண்டுபிடித்த அந்த பிரெஞ்சு விஞ்ஞானி லூயிஸ் பாஸ்டருடைய பிறந்த நாளிலே தான் நம்ம இந்த வெறிநாய் கடியை பத்தியும் பார்த்துட்டு இருக்கோம். ஆக நாய் கடிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா எல்லோரையும் நாய் கடிப்பதில்லை தானே. யாரோ ஒருத்தரை தான் கடிக்கிறதுன்னு சொன்னா அதற்கு காரணமும் நம்முடைய ஜாதகத்திலே நடக்கக்கூடிய திசா புக்திகள் தான். இந்த 4ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் தொடர்பு கொண்டிருந்தால் கடுமையான பிரச்சனை என்பது வந்துவிடுங்கிறதுக்காகத்தான் இதை முன்னெச்சரிக்கையா சொல்றோம். சார் இப்படி இருக்கிறவளை மட்டும்தான் நாய் கடிக்குமா, மற்றவாளை கடிக்காதான்னு சொன்னா எல்லோரையும் தான் கடிக்கும். ஆனா அவங்களுக்கு பெரிய அளவிலே பிரச்சனை என்பது வராது. அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அந்த நோய் எதிர்ப்பு திறன் என்பது குறைவாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு 8ஆம் பாவகத்திலே கேத்துங்கிறதும் கூட போய் சேர்ந்து இருக்கு. அப்ப நமக்கு பிரச்சனை வரும். நாய் கடிச்சிருச்சுன்னு சொன்னா உடனே ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறத விட இது ஒரு முன்னெச்சரிக்கையாக நாங்க சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆக இன்றைய தேதியில மிகவும் பரபரப்பாக இந்த நாய்க்கடிகளை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த ஜோதிட ரீதியான ஆராய்ச்சி என்பதும்
நமக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறதுனாலதான் இந்த டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடம் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.